எட்டு சுவைகளில் கொண்டாடத்தான் Lion Squash இருக்குது நம்மோடத்தான். ஃபுல்லா ஜோரா. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக சாணக்கியாவில் என்டிஏ பெஸ்ட் மாடல் அப்படிங்கிறதோட எக்ஸ்பிளைனர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த பெஸ்ட் மாடல் பிஸ்னஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டூரிசம் பெஸ்ட் பாண்டிச்சேரி, இதுதான் அந்த மாடல். இதை பற்றி எக்ஸ்பிளைனர் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ்பிளைனரில் பர்டிகுலராக பிஎம் வந்து 1ஆம் தேதி பாண்டிச்சேரியில் என்னென்ன திட்டம்லாம் இனாக்ரேட் பண்ணார், ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி இந்த எக்ஸ்பிளைனரில் பார்க்க போகிறோம். பெஸ்ட் பாண்டிச்சேரி பிஸ்னஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் டூரிசம். பிரதமர் வந்து மார்ச் 1ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கும் மதுரைக்கும் வந்திருந்தார், திருப்பரங்குன்றலாம் கூட போயிருந்தார். இதில் அவர் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் பற்றி பேசியிருந்தார். டபுள் இன்ஜின் சர்க்கார்னால் என்னென்னா, நீங்கள் வந்து மத்தியிலையும் பிஜேபி, இங்கேயும் பிஜேபி தான் இருக்கணுங்கிறது இல்லை. பிஜேபி ஆதரவு கவர்மெண்ட், இப்போ நம்ம தெலுங்கானாலலாம் பார்த்திங்கன்னா ரீஜனல் பார்ட்டி தான் இருக்காங்க, ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ரீஜனல் பார்ட்டி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கும் சென்ட்ரலில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே எப்படி அவங்களுக்கு என்னென்னா ரெண்டு பேருக்கும் ஒரே விஷன் இருக்கும், ஸ்டேட்டும் டெவலப் ஆகணும், நேஷனும் டெவலப் ஆகணுங்கிற ஒரே விஷன் இருக்கிறதுனால எப்படி ரெண்டு பேரோட க்ரோத்தும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதுக்கு பற்றி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் பற்றி சொல்லியிருந்தார். மெயினாக பாண்டிச்சேரிங்கிறது ஸ்டேட் இல்லைன்னு தெரியும், அது ஒரு யூனியன் டெரிட்டரி. இருந்தாலும் பாண்டிச்சேரியை ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் பாண்டிச்சேரியை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை பிஎம் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு பண்ணார். அண்ட் கிட்டத்தட்ட 2700 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸை 1ஆம் தேதி பாண்டிச்சேரி வந்தப்போ பிஎம் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. பாண்டிச்சேரியில் என்டிஏ கவர்மெண்ட்டில் டபுள் இன்ஜின் சர்க்காரில். இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த துறையில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யூத் மெயினாக இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும் இவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ஐடி காரைக்காலில் புதுசாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்ஜினியரிங் பிளாக் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க என்ஐடி காரைக்காலில். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்டு லேர்னிங் எல்லாம் கிடைக்கும். அண்ட் அங்கே ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேக்கன்சிஸில் இருக்கிற நிறைய ஜாப்ஸுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்று எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, இன்னொன்று அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் அன்றைக்கி பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட், இது பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கிற நடக்க போகிற டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பேசினார். இதில் வந்து நிறைய பஸ் சேவா வந்து அங்கே கொண்டு வர போகிறாங்க. பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து போகிற இடம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட்டையும் க்ரீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நிறையா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரியோட பஸ் சேவா கீழே நிறைய பஸ்ஸஸ் பாண்டிச்சேரியில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் பாண்டிச்சேரி, காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், ஃப்ளட் கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் வந்து அதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் தொடங்கி வச்சுருக்காரு 1ஆம் தேதி அன்றைக்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்தப்பெல்லாம் சென்னை வெள்ளம்னு நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பாண்டிச்சேரியில் அந்தளவுக்கு வெள்ளம் வந்து நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஸோ பாண்டிச்சேரியில் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாமும் 1ஆம் தேதி அன்றைக்கி பிரதமர் வந்தப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் அதனோட மற்ற பகுதிகள்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் டூரிசம் ஹப், இந்த பட்ஜெட்லேயே வந்து எஃப்எம் அனௌன்ஸ் பண்ணப்போ இந்தியாவையே ஒரு மெடிக்கல் டூரிஸ்ட் ஹப்பாக மாற்றணும்னு அவங்க வந்து நிறைய பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி நம்மளுக்கு நிறைய தெரியும், அங்கே வந்து ஆல்ரெடி 9 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது பாண்டிச்சேரியில். இப்போ வந்தப்போ பிரதமர் என்ன இனாக்ரேட் பண்ணார்னா, ரீஜனல் கேன்சர் சென்டர் அட் ஜிப்மர், இதை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அதோட ஃபவுண்டேஷன் ஃபார் அட்வான்ஸ் கிரிட்டிக்கல் கேர் பிளாக்ஸ் இன் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால். ஸோ பாண்டிச்சேரி ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாகவும் மாற்றணும், நிறைய அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், நிறைய அங்கே டூரிஸ்ட் வரணும், மெடிக்கலுக்காக நிறைய டூரிஸ்ட் வரணுங்கிறதுக்காக ஜிப்மர்லேயும் அண்ட் அட்வான்ஸ் கிரிட்டிக்கல் கேர் பிளாக்ஸ் இன் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இன் காரைக்கால். அந்த ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வந்து காரைக்காலில் புதுசாக நம்ம சித்தா இது பேஸ் பண்ணி ஒரு புது ஹாஸ்பிட்டல் தொடங்கிறதுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி வந்து இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் டூரிசம், ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைய இருக்குது. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போகிறதுனால அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ நல்லா இருக்கணும். இந்த நம்ம பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா 12 lakh crores இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பாண்டிச்சேரியில் மட்டும் 1000 crores ரோட்ஸ் போட்டிருக்காங்க. 440 crores புது மேம்பாலங்கள். பாண்டிச்சேரியோட கன்ஜஷன் டிராஃபிக்கை குறைக்கணும், எல்லாரும் ஈஸியாக வந்துட்டு போகணும், ஸோ தட் ட்ரேடு பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக 1000 கோடி மதிப்பில் சாலைகளும் 440 கோடி மதிப்பில் புது மேம்பாலங்களும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் காரிடார் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நம்ம சென்னை பாண்டிச்சேரி ட்ராவல் டைம் இந்த ஈசிஆர் ரோடு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். 30,000 கோடி செலவில் பாண்டிச்சேரி டு கன்னியாகுமரி வரைக்கும் அந்த ஈசிஆர் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஈசிஆர் ரோட்லேயே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிடலாம், அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகும்னா பாண்டிச்சேரி நிறைய எக்கனாமிக் ஹப்ஸ் லைக் பெங்களூர், கோயம்புத்தூர் ரோடெல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகலாம், உங்களுக்கு ட்ராவல் டைம் குறையும். ஸோ தட் அவங்களோட பிஸ்னஸ் ட்ரேட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இது வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு, புதுச்சேரி கடலூர் ஹைவே போயிட்டுருக்கு. அண்ட் காரைக்கால் காரிடரும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி பாண்டிச்சேரிக்கிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்காக மெயினாக நம்மளுக்கு தேவை ரோடு. அந்த ரோடுக்கு 1000 crores அண்ட் புது மேம்பாலங்கள், ஈசிஆர் ரோடை வந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். நம்ம சொன்ன மாதிரி பீச்சஸ்க்கு மட்டும் பேர் போனதில் பாண்டிச்சேரி, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்ப பேர் போனது. ஸோ இந்த மத்திய அரசோட பிரசாத் ஸ்கீமில் அங்கே இருக்கிற வேரியஸ் டெம்பிள்ஸை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த டெம்பிளுக்கு நிறைய விசிட்டர்ஸை கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. அண்ட் புதுசாக குளோபல் ஸ்பிரிச்சுவல் மகா உற்சவ் இன் ஆரோவில் பாண்டிச்சேரியில் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும். அங்கே இந்த மகா உற்சவ் நடக்கிறதுக்கான கமெண்ட்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ பாண்டிச்சேரி வித் மோடி, அன்னைக்கு மட்டும் மோடி வந்து 2700 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸை பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து என்டிஏ கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால இல்லை, பிஜேபி கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால இல்லை, பட் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் வந்து சொன்னது என்னென்னா விக்சித் பாரத் பை 2047, அதுதான் அவரோட ட்ரீம். அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது பாண்டிச்சேரியும் டெவலப்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் நேஷன் ரெண்டுத்துக்கும் ஒரே விஷன், ஒரே நோக்கம் இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து வளரும். நான் அந்த மத்திய அரசு திட்டத்தோட பலன்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டேட் எடுத்துக்கும் போது அவங்களோட நிதி, அவங்களோட இது எல்லாம் கிடைக்கும்போது ஸ்டேட்டும் டெவலப் ஆகும், நேஷனும் டெவலப் ஆகும். அன்னைக்கு மட்டும் பிரதமர் வந்துட்டு போன அன்னைக்கு இந்த ஹேஷ்டேக் புதுச்சேரி வித் மோடிங்கிற ஹேஷ்டேக் இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி நம்பர் 2ல் இருந்தது. ஸோ மோடி அவர்கள் நம்ம வந்து இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னா எங்கேயோ நார்த்து அந்த பக்கம் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம், இந்த சவுத்துலேயே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம தமிழ் பேசுகிற பாண்டிச்சேரியில் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிறதுனால எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.